எங்கு பார்த்தாலும் அறையில் அமரப்படியான சாலைகள் எல்லாம் ஆண்டைகள் வந்து குடியிருப்பது போல் தோற்றப்படுகிறது ஐயா. ஐயா குதிரை கட்டும் ஐயா. கொடுக்கும் பொழுது இவ்வளவு வளர்ச்சியாக இருந்தது. இந்த நாடுகளை எல்லாம் நாளையா தீரபத்தினேன். எங்கு பார்த்தாலும் கோட்டைகளாகவும் மாளிகைகளாகவும் உருவாக்கியவன் பாவி நான் ஐயா. இந்த இவர்களிடத்திலே எப்படி நான் ஒப்பிப்பது? எப்படி ஐயா நான் கொடுப்பேன் ஐயா? ஐயோ ஐயோ அந்த ஐவர்களும் என்னை எப்படி ஐயா இருக்க போகிறேன் தம்பி? ஐயா அந்த பஞ்சவர்கள் என்னை எவ்வளவு இன்பங்களையும் துன்பங்களையும் குறைவில்லாது கொடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் மட்டும் இந்த உயிரை காவிந்து செய்வதற்கு ஏதேனும் உபாயம் இருந்தால் சொல்லட்டா. இன்னைக்கு ஒரு நாள் பிழைத்து விடுவேன். ஆனா நாளைக்கு அந்த பசங்களை திரும்பவும் காட்டுக்கு நான் ஓட்டு வேண்டாம். உன் காலை பிடிக்கிறேன். ஒருவருக்கு வழங்காத சட்டியை நான் வழங்குறேன். ஒரே ஒரு நாள் எப்படியாவது இந்த உயிருக்கு ஆபத்து பண்ண ஒரு வழியை சொல்லட்டா. அம்மா சாப்பாடு சாப்பிடனாலும் ஒரு வேளை பாலாவது குடிச்சிருக்கிறேன். பால் வார்த்த வீட்டுக்கு பையன் நினைக்க கூடாது. சரி தம்பி, நீ வெள்ளவனுக்கு தான் பிறந்திருக்கிற. யோசனை சொல்லணும்னா தம்பி என் கூட இன்னும் ஒரு 5 பேர் வேணும். என்கிட்ட ஆளுங்களா கொஞ்சம் 5 பேர் என்ன 10 பேர் தர. அம்மா பேர்ல வேணாம். அம்மா பேர் இருந்தா என் யோசனை பலிக்காது. சரி 5 பேர் தர. 5 பேர் கொடுங்க. சரி 5 பேர் ஏற்றது மட்டும் இல்ல, ஒரு லோடு கடை பேர் புளியாம சவுறு
ஆமா அந்த மாதிரி கூடாது. சவுக்கு மேலரா இருக்கணும். ஒரு லோடு வர சொல்லி நீங்க போன் பண்ணி. ஒரு லோடு என்னங்க ஒரு 5 வண்டி 6 வண்டி கூட சவுக்கு மேலாரு கொண்டு வாங்க. சரி கொண்டு வரது மட்டும் இல்ல, நல்லா போன் பண்ணி மண்ணான பார்ல தார்காசு பார்ல இருக்கு பாரு, பெரிய பார்ல இரும்பு பார்ல, அது 3 பார்ல வேணும். 3 என்னய்யா 30 கொண்டார. 30 வேணாம், 3 போதும். சரி கொண்டார. ஏன் செலவு அதிகமா? சரி கொண்டார. 3 பார்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துடுறேன். ஆலப்பிளா கல் போடுறாங்க பாரு. ஆமா அதுல ஒரு லோடு ஒரு டிராக்டர் நிறைய இடத்துல ஒரு 100 கல் எடுத்து வர சொல்லுங்க. சரி ஒரு கண்ணு ஒரு லோடு கொண்டாரோ எடுத்துன்னு அத்திமனாரம் வந்து போறீங்க. சரி அப்பா அத்திமனாரம் வரக்கூடாது. அத்திமனாரம் காட்டுக்கு போயிடணும், நாட்டுல இருக்கக்கூடாது. ஓ அந்த பக்கம் தனியா? ஆமா காட்டுக்கு போயிடணும். சரி நீங்களும் காட்டுக்கு வந்துடணும். சரி நாங்க அங்க 6 பேரும் அங்க இருப்போம், என்னோட சேர்த்து 6 பேர் அங்க இருப்போம். சரி தம்பி 3 அடுப்பு மூட்டுவோம். ஓ இந்த பாறைல வச்சு 3 அடுப்பு மூட்டுவோம். அடுப்பு கட்டி 3 அடுப்பு கட்டி இந்த சவுக்க மேலார இறக்கி. ஆமா சவுக்கு மேல இறக்கி போட்டுடணும். சரி அடுப்பு கட்டி அந்த மணால பார்ல இருக்கு பாரு. ஆமா அதை தூக்கி மேல அடுப்பு மேல வச்சிருவோம். அடுப்பு மேல வைக்கிற. ஆமா சரி அடுப்பு மேல வச்ச உடனே நீங்க என்ன பண்ண, அந்த நேரத்துல ஒரு டிராக்டர் தண்ணி வர வச்சிடணும். சரி கொண்டாந்து விடுறோம் தண்ணி. ஆமா தண்ணி கொண்டு வந்துடணும். அந்த பார்ல வெறும் பார்ல தூக்கி அடுப்பு மேல வச்சு அந்த டிராக்டர்ல தண்ணியை 3 பார்ல விட்டுடுவோம். சரி நோக்கி நிரப்பி. ஆமா நிரப்பிடுவோம். அந்த சவுக்கு மேல இருக்கு பாரு, அதை அடியில வச்சிருவோம். பத்த வச்சு. ஆமா யாருக்கு பயப்படுறீங்க நீங்க? இந்த பீமனுக்கு அந்த பீமா பக்கத்துல வர மாதிரி தெரியுதுன்னா கீழே நாங்க கொளுத்தி விட்டுருவோம். சரி கொளுத்தி விடுறதோட மட்டும் இல்ல, அந்த நடுப்பார்ல இருக்கு பாரு, 2 பக்கமும் 3 அடுப்பு இருக்கா, 3 பார்ல இருக்கா, அந்த 2 பார்ல விட்டு நடுப்பார்ல உங்களை தூக்கி உள்ளார இறக்கி விட்டுருவோம். கழுத்து வரைக்கும் என்ன? ஆமா உள்ள மூச்சு மட்டும் மூக்கு மட்டும் தான் வெளியே இருக்கும். மற்ற வரைக்கும் ஒண்ணு போட்டு மூடுவோம். மேல போட்டு மூடி பெரிய தாமல் தட்டா 3 அடுப்பையும் போட்டு மூடுவோம். மூடிடுவீங்க. இந்த ஆலப்பழ கல் மீதி கல் கிடக்கும் பாரு, அதை எடுத்து மேல அதை எடுத்து தாமல் தட்டு மேல வச்சிருவோம். ஓ ஏன்னா கொதிக்கும் போது வெளியே வந்துட்டு போனாது பாரு. சரி பார்த்தா நான் கொண்டுருவானே அப்படி நின்று மேல கல்ல தூக்கி வச்சிருவோம். அவன் அங்க இருந்து வரதுக்குள்ள ஒரு லோடு சவு மலரையும் உள்ள வச்சு கொளுத்துருவோம். ஒரு அடுப்புக்கு 1/2 டன்னு, அரை வண்டி, 2 ஆளு. ஆமா 6 பேருக்கு பாரு. நான் உன் பக்கத்துல நிப்பான். ஒரு ஆள் பத்தாது. ஒரு ஆள் என்ன அடுப்பு தள்ளுவானா, சாம்பல தள்ளுவானா, இல்ல கறி வெளியாட்ட கட்டுவானா, கொஞ்சம் பாப்பானா உன் பக்கத்துல இருப்பேன். மூத்தூரா பக்கத்துல இருப்பேன். நான் உன் பக்கத்துல இருப்பேன். பீமன் வருவா நடுப்பாரு இல்ல, ஏன்னா திடீர்னு ஏறி குளிச்சுட்டுனா என்னைய கட்ட பாரு யோசனை. அதனால அவன் வந்து உனக்கு கொட்டானா என்ன பண்றது? அதனால பாதுகாக்கவா தட்டை அழுத்தி குடிச்சுனே நிப்பான். கட்டுனால கல்லு வச்சது காணாம அழுத்தி குடிச்சு நிப்பான். ஆமா உள்ள வெறும் ஓட்டி ஏறினா கோச்சினே இருக்கும். அந்த பசங்க வருவா. அந்த பீமா அங்க இருந்து வந்துருவான். ஓய் ஆறாவா என்னடா பண்றீங்க உன்னை கேட்பான் அப்படின்னு கேட்பான். உன்னை கேட்பான். இந்த 5 பேருக்கு தலைமை யாரு? நீதான். நான் தான் பதில் சொல்லுவாங்க. எப்படி? என்னன்னு? ஐயா நாட்டுல நெல்லு வச்சா கோழி தோலை பறவை தோலை தாங்கல, அதனால காட்டுல வந்து நெல்லு வைக்கிறோங்க. நீ சொல்லுவ, நான் சொல்லுவேன். அப்ப அந்த பீமா என்ன பண்ணுவான்? இவன் நெல்லு வைக்கிறான். அவன் போகடா ஏதோ நெல்லு வச்சு ஏதோ சாப்பிடறதுக்கு நெல்லு வைக்கிறானுவான். அது மாதிரி நம்ம துரியோதனை போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு துரியோதனை பாக்குறதுக்கு அவன் போடுவான். நீ எங்க இருக்கீங்க? பாரல உள்ள இருக்கீங்க. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு பார்த்துட்டே இருப்பான். அது வரைக்கும் அடுப்பு அவன் பார்த்துட்டு அவன் போன உடனே 1/2 மணி நேரம் பார்ப்பான். திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? நொடி கூட தவறாது. அவன் திரும்பி வந்துட்டான்னா, ஏன்னா போனவன் சும்மா சொல்றானுவா, எங்கேயா போய் திரும்பிட்டான்னா திரும்பிட்டானா என்ன பண்ணுவான்? தூக்குற நேரத்துல. ஆமா அதனால அவன் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு அது வரைக்கும் ஏறியா அடுப்பு நீ பண்ண மாட்டான். உன்னை வெளியே தூக்குற வரைக்கும் அது என்ன இருக்கும்? மேல இருக்கிற ஆலப்பழம் இந்த 2 விட்டுருவான். 2 அடுப்பையும் விட்டுருவான், 2 பார்ல விட்டுருவான். நடுப்பாரில் ஆலப்பழம் தூக்கி ஒரு புறமா போட்டு நாமல் தொட்டி மறுபக்கமா போட்டு உன்னை அப்படியே குண்டு கட்டா தூக்கி நிக்க வச்சிருவான். அப்புறம் அதுக்கப்புறம் நாட்டை ஆளுதான். எப்படி சூப்பர் ஐடியா. நல்லவளுக்கு பிறந்தன்னு நினைச்சு ஒன்னு தேவடி ஆகணும் பெற்ற வராதுக்க மாட்டான கம்யூனிட்டி பையன். அந்த நீ சொன்ன பிரகாரம் அந்த பாறையில் உள்ள என்னை வச்சு நீ சவுக்க மேலாத்த போட்டு ஏறுபட்டா வெள்ளரி பழம் வெடிக்கிற மாதிரி இந்த உடம்பு பாலமா வெடிக்கிற கம்யூனிட்டி. அந்த மீமை என்னை அடிச்சு கொன்ன இந்த மண்ணை பார்த்துக்கிட்டாவது என் உயிரை நான் விடுவேன். ஆனா
நீ ஒண்ணு உன் பேச்சு கேட்டு என்ன நீ அந்த பாறையிலேயே கொல்ல போறியாடா கண்டாளா? இன்னொரு வியாசம் இருக்கு சொல்லிட்டா வாடா. திருமருவா திராபுரி தர கழுவரா இந்த நகரம் இருக்கிறதே 66,000 வீதி ஐயா. ஒரு வீதியா 2 வீதியா? 66,000 வீதி ஆயிற்று. இந்த வீதிகள் எல்லாம் எனக்கு உரியதென்றுதானே நான் எண்ணி இருந்தேன். திருமருவ தர கழுவரா அந்த தேசிக தர கழுவரா செல்வ தம்பிமார் ஒருவனா இருவரா ஐயா? செல்வ தம்பிமார் தர கழுவரா இந்த ஜெகமன்னர் கழுவரா அறுவையர் மாங்கல்யம் இந்த நாட்டிலே எல்லார் அறுவையர் மாங்கல்யம் மறுத்ததற் கழுவரா 6-11 சேனைக்கு அழுவனா அண்ணன் கண்ணனுக்கு அழுவனா அந்த துருமகள் மகளிட அந்த துருமகள் மகளிட சொல்லி நழுவனா நான் தோர்வடைந்ததற்கழுவனா ஒருவராய் உலகரா ஆண்டதற் கழுவரா இந்த தொல்புவி தர கழுவனா தோராது சல்லியல் தகுதியற் கழுவன தோர் வளர்ந்ததற்கழுவன ஒருவராய் உலகராம் ஐயா ஒருவனாய் உலகராம் ஆண்டதற்கழுவன என் உறவு குடிக்கழுவன ஓகோ எந்தெந்த நிதியில நிலையே அந்தழுவே அந்த உலகளந்தோன் கபடம் இதுவோ ஐயோ பாவி ஐயா விதிய நல்ல கிடைக்கலாதிபதியாய் வாழ்நாளை கடத்தினேனே 100 பேருக்கு தலைவராக இருந்தது. என் தந்தை வாழ்களுக்கு 3 பேர்களே முதலில் பிறந்தவர் என் தந்தை ஆயிற்று. எல்லா சம்பத்துக்களும் எனக்கு இருந்தது. 4 வகை சேரைகள் இருந்தது. மற்றும் உள்ள குருமேடமெல்லாம் எனக்கு உதவி புரிந்தார்களே. நான் இட்ட வேலையை செய்வதற்கு கோடான கோடி மக்கள் இருந்தார்களே ஐயா. இன்று என் விதியினாலே ஐயா பதியேகு ஐயா படுகளத்து
இது போன்ற படுகளத்தை ஒரு நாளும் பார்த்தவன் கிடையாது. இது போன்ற சேனைகள் பாண்டு மடிந்த இடங்களை நான் ஒரு நாளும் கண்ணால பார்த்தவர் இல்லையே. இந்த நிலைக்கு என்னை உருவாக்கி விட்டாயே விதியே. ஐயோ 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 எதிரி அந்த உடலை கொண்டே தெரு சிவகுமார் வீராசாமி சிவகுமார். ஐயா எதிரி அந்த உடலை கொண்டே அவன் எவரோ அந்த படுபாவை என்னை அடித்து விடுவார்களே. அவர்களிடத்தில் நான் உயிர் பிழைக்க வேண்டும் ஐயா. ஐயா பதறி அந்த ஐயா பதறி அந்த ஐயா பதறி அந்த ஐயோ ஐயோ இது போன்று பிணங்களை நான் கண்டவர் இல்லை ஐயா. செல்வாக்கான வாழ்ந்தாலே செல்வாக்கோடு வாழ்ந்தவர் ஆயிற்று. இந்த நிலைக்கு ஒரு 50 ரூபா காசு கொடுத்தான். நான் கட்டையாரன்ட்டேன். உனக்கு கோடி தண்ணி போட்டுருக்காண்டாய். கட்டையாரன்ட்டேன். ஐயோ என்னை இந்த நிலைக்கு உருவாக்கி விட்டாயே இறைவா. ஐயா இது போன் ஏதோ வருதுங்க. என்ன? ஹலோ சால்வ் பண்ணி எடுத்து வந்து விடாண்டாடா. ஹலோ அது சால்வ் பண்ணி எடுத்து வந்து கொடு. ஆரியா இந்த ராத்திரி ஏன் ஃபோன் பண்ண? ஐயா சவனாபுரியில் இருந்தா ஏன் ஏதோ நாடகம் வச்சுருக்கீங்களா? என்ன நாடகம்? 18ஆ? ஏன்? ஓ ஆள் வேணுமா? நாங்கள் வெங்கடாம்பேட்டை ஆடுறோம். துரோபதம்மன் கோயிலுக்கு நாங்களும் 18 தான் ஆடுறோம். ஆமாம்மா. ஐயா துரியோதனை ஆடுறதுக்கு ஆள் இல்லையா? ஏங்க எவ்வளோ பண்ணுற ராஜகோபால் வந்திருக்காரு. மேல்பாதி மாணிக்கம் ரிங்கரெட்டி பால்த்தாரு விஜயமநாதத்து சுப்பிரமணி. ஐயா வேலாயுத மாத்திரலாம் சொல்ல மாட்டியா? ஐயா இந்த கலவரத்து ராமூர்த்திங்க. ஓ அவர் வீமனா? 18 துரியோதனை ஆடுறதுக்கு பால் இல்லையா? ஆமாம். யாங்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. ஸ்ரீராமத்து பரமசிவம் பயணி. ஆமாம்மா அவர் பக்கத்து வீட்டுக்காரர் பயணி. ஆமாம். ஏன்டா ஃபோன் பேசும்போது என்னடா டிஸ்டர்பன் பண்ணுறா? சரிங்க வாத்தியாரா. ஐயா அவர் என்எல்சிங்க. அவர் எம்ப்ளாயாக இருக்காருங்க. ஓ அந்த சம்பளத்துக்கு சேர்த்து தந்துடுறீங்களா? ஏய் ஆமாம் ஒரு மாதத்துக்கு அவர் 1.5 லட்சம் வாங்குறாரு. ஒரே நாளில் கொடுத்துட்றீங்களா? சரி சரி. அவர் வேணுமாப்பா? சரி அனுப்பி விட்றாருங்க. ஆகுதா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அனுப்பி விட்றாரு. 5 நிமிஷத்துலையா? ஐயோ சகாதேவன் ஆயின்னு இருக்கானா? ஐயோ அப்போ இன்னும் திறப்பு போட்டுருவீங்களா? ஏங்க எனக்காக கொஞ்சம் பாவம் பண்ணி பாருங்க. 5:30 மணிக்கு அனுப்பி விட்டுறோம். ஆமாம்
இதை கேட்டு உடனே போன் அடிக்கிறாரு ஏண்டா டேய் முத்துரை சரியான ஆஃபர் நீ கம்யூனிட்டி நீ இப்போ போய் அங்கே என்ன சொல்ல வேலை பார்க்க வேணாம் ஊத்தார வேணாம் ஒரே நாள் 1.5 லட்சமா ஏய் நல்லவளுக்கு தானே நீ பிறந்த ஏன் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கான் எப்படியாவது இந்த ஒரு நாள் இந்த உயிரை நான் காவந்து செய்து விட்டா அதுக்குதான் நான் சொல்றேன் ஐடியா இந்த நாட்டை நானே முடிவடைந்த ஆள் வரடா இந்த பாவிகளிடத்திலே இந்த நாட்டை கொடுக்காது இந்த உயிரை இந்த படுகளை பிடு குவியல்களிலே நான் எங்கேயாவது என் உடம்பை காவந்து பண்ணி என் உயிரை அடைக்கலப்படுத்தி உயிர் வாழ்ந்து விட்டால் போதும் என்று அந்த ஆராய்வுடன் அலட்சியம் அலட்சியம் ஐயா ஆனை உடால் போய்வு வந்தே அது அரண்மனை போல் சொல்லுதையோ அது அரண்மனை போல் தொடுதையோ ஐயா காரை அது அரண்மனை போல் சொல்லுதையோ ஆனை உடால் தன்மு வந்தே அது அரண்மனை போல் தொடுதையோ இறந்து கிடக்கும்படியான இந்த யானை இருக்கிறது இந்த யானை உள்ள இந்த உடலை பதுக்கின அந்த பாவிகளிடத்திலிருந்து என் உயிரை காவந்து செய்யலாம் என்று இந்த யானை உள்ள நான் வந்து புகுந்த காலத்திலே ஐயோ எங்க பார்த்தன் ஐயா அந்த பையன் வருவான் எல்லா யானையும் ஒத்தலாயிருக்கு இந்த யானையினுடைய வயிறு பெருத்திருக்கணும் ஒரு விட்டான்னா நான் கூழா போயிடுவேன் ஐயா வேலா பிஞ்சுதான் அப்புறம் நீ ஐயா குதிரை விட ஐயா குதிரை உடால் போய்வு வந்தே எனக்கு கோபுரம் போல் தொடுதையோ ஐயா குதிரை உடல் பார்ப்பு வந்து ஐயா கோபுரம் போல் சொல்லுதையோ ஐயா குதிரை உடால் தர்மு வந்தே அது கோபுரம் போல் தொடுதையோ ஐயோ இன்னும் இறந்த குதிரையிலே அதன் உடலில் இந்த உடலை நான் பதுக்கலாம் என்று போனா எதையும் பார்த்தால் அந்த பாவி வந்து என்னை பிடித்து விட்டானே ஆனா என்னை உயிராக விட மாட்டாரே ஐயா எப்படியாவது இன்னும் ஒரு நாள் இந்த உடலை நான் காவந்து செய்து விட்டா ஐயா மன்னியட்டே ஐயா மண்டிட்டே நானகாரே ஐயோ ஐயா எங்கு பார்த்தாலும் உதிரங்களா இருக்கிறது என் உடலம் எல்லாம் உதிரங்கள் ஆறா ஓடுது இது போன்ற இரத்தங்களை உதிரங்களில் கண்ணால பார்த்தவர் இல்லை ஐயா எங்கு பார்த்தா முத்துரை அருமையான வாசனை இப்ப இருக்கு என்னடா இப்படி எல்லாம் ரத்தம் ஓடுனா அந்த பசங்களை எவனாவது ஒருத்தனை கூட்டு பாதி ஆட்டை கொடுக்கலாம் இல்லையா சரி கம்யூனிட்டி ஆறா கத்தி திருந்தா ஐயா மண்டிட்டு ஐயா மண்டிட்டே நானகாரே மார்பு மாறுனா ஐயா முன்னிட்டு முழங்கால் புள்ளி நாகுதையோ என் முழங்கால் முழங்கால் புள்ளி நாகுதையோ ஐயோ 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 என் முழங்காலெல்லாம் ரத்தம் ஓடுது இந்த மாதிரி ரத்தங்களை நான் கண்ணால பார்த்தவர் இல்லை ஐயா ஒரு கால் எங்கும் பார்த்தாலும் என் உடலமெல்லாம் முத்துரை 109 போன் பண்ணிட்டா கம்யூனிட்டி ஐயோ 109 சொல்றாராம்
ஒரு நாள் இந்த உயிரை நான் காமந்து பண்ணிட்டா அதுதான் நான் வேலை வாங்கி வச்சிருக்கேன் அங்க போனா நாளைக்கு அந்த பசங்களை நான் ஓட்டு வந்தா 13 ஓட்டுவா ஐயா பூதாபி சாத்தியாட்டே பூதாபி சாதிகளா ஐயா புறஞ்சல்ல போகாதி முறையல்ல போகாதீர் ஐயா கேட்டாலே இல்லை என்றே என்னை கிட்ட நெருங்க ஓட்டிடுங்க ஐயோ ஐயா பழு ஐயோ ஐயோ வெளியிருப்பீங்க தேவடி அழகு பிறந்தவனே ஆமா நான் தான் ஐயோ ஐயா ஏய் இந்த இந்த படுகளத்து படத்திலே எங்க பார்த்தாலும் பூதங்கள் இருக்கிறது ஆமா அதுவெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க ஏன் பாய் நாட்டை கொடுத்துட்டு போ இந்த ஓத்தாளம் இல்லையாண்டா ஏன் ஓத்தாதான் இல்ல போறான் ஏய் எங்க ஆத்தா ஆதுரா ஆமா பையா இந்த பூதம் இருக்க இதுவெல்லாம் எனக்கு சொந்தம் ஓ இந்த பூதலாமா ஆமாம்டா அது எனக்கு காட்டி கொடுக்காது இந்த பூதங்களே நான் உன் சொந்தக்காரன் என்ன காட்டி கொடுத்துருவேன் எல்லாம் போதுமா ஊர்ல செருப்பு அடி வாங்க போற நீங்க ஐயா கேட்டாலே இல்லை என்றே கேட்டாலே இல்லை என்று எதை கேட்ட ஐயோ 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 யாரும் சொல்லிடாதீங்க ஆமா சொல்லிட்டாருங்க யாரும் இந்த படுகளை பிடல பொம்னாடி துணி ஆகும் சொல்லிட்டாருங்க ஐயோ நான் கவிழ்ந்து படுத்துக் கொள்வேன் இவர் யாரு கேமராமேன் நாட்டுக்கு ஐயா காலா ஐயோ நான் கவிழ்ந்து படுத்துக் கொள்வேன் ஐயோ ஒரு காகத்துடைய இறைச்சல் இருக்கு அத கூட என்ன பயமுறுத்துது ஐயா பையா அட சண்டை அழத்ரோயி பையா எப்படிடா இந்த நாட்டை நான் அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டு நான் சாண்டாலாம் சண்டா ஏன் இந்த நாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டா பொண்ணு மணி எல்லாம் இருக்குது நகலொட்டெல்லாம் இருக்குல்ல அது அந்த தேவடியா வாரி போட்டு பார்த்தாலு ஆமாமா அவ தேவடா கொத்து தான் நீ ஆஞ்சு அப்படி அவனும் ஆஞ்சு காட்டுல ஆஞ்சு வேண்டாம் காட்டுல இருந்த பசங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்துட்டான் இந்த செல்வத்தெல்லாம் அவனை வச்சு வாழ மாட்டான்டா என் அம்மா திறமையா சண்டை செய்யணும் வச்சு வாழ தெரியாதா நான் கொடுத்துருவேன் அவனுக்கு வச்சு படைக்க தெரியாது பையா வாழ தெரியாத பசங்க அவனுக்கு காட்டுல கடந்து வாழ தெரியாது நீ நாட்டுல கடந்த கம்மி நீ வாழ வேண்டியதானே ஐயா நான் தெருவுல போனா பெண்கள் எல்லாம் என்னை கண்டு அஞ்சு நடுங்கி ஓடுவார்கள்டா ஆமா துணி அவுத்துருவோம் தான் மரியாதை கொடுத்த பொம்பளையும் கழிவு கொஞ்சம் வெத்தலைய போட்டு கொதப்பையா அவன் மாட்டேன் பின்னால கால் மேல காலை போட்டுக்கிறோமே மூஞ்சில முயிற மாதிரி கீழே மூகிறாள் கூடாது இப்ப யார் சேவனு உட்காந்துருக்கீங்க வெத்தலை பாட்டு மூவிங்கன்னு யார் சேவனு உட்காந்துருக்கீங்க இனிமே இந்த ஓஏபி பணத்தை அந்த கழிவுக்கு கொடுக்காத அல்ல நம்மட்டு போனோம் கொடுக்காத அந்த கழிவு காலை நீட்டி போட்டுக்கணும் நிறுத்திடுறேன் காலை நீட்டி போட்டுக்கணும் காலை பத்தியா காலை எம்மா இலக்கார என் பேர்ல இருந்தா ஒரு ஆயா மொழிய வருது முதல் மிஸ்திரி வரல முதல் பகோடா வந்துருக்காருப்பா இந்த ரேஷன் அரிசி இருக்கு பாரு என்ன அரிசி ஆமா 35 கிலோ அதை குடுக்காத இனிமே நிறுத்த அது பூரா 6 மணிக்கு அங்க லோடு கணக்கு பூரா அமௌண்ட்டுக்கு ஆமா எல்லாத்தையும் அது தின்னுட்டு இந்த கழிவெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில முயற மாதிரி நீட்டுறாங்களோ இந்த கழிவெல்லாம் கொண்டையில மல்லி போச்சுங்க அதெல்லாம் நிறைய கம்யூனிட்டி கண்ணு தெரியாத பையன் கொண்டான் குள்ளதறி அண்ணே கோபம் அந்த கூட்டங்களே உள்ளடி ஒருக்கல அதெல்லாம் எனக்கு சொந்தம் மாஞ்சால விட்டுட்டு உடனே சொந்தமா ஆண்டெல்லாம் எனக்கு மாமன்
ஆந்தல கோட்டான் உள்ள நெறியல்ல கூமாண்டை கூட்டங்களே கேட்டாரே இல்லை என்று கிட்ட நெருங்காதோட்டி பறக்கும் பருந்துகளே பாரினில் இல்லை என்று பாசமுடன் சொல்லிடுங்கள் சொல்லி பருந்துகளே நீங்களே எனக்கு மாமா முறை கோட்டாலே எனக்கு சித்தப்ப முறை பட்டாம்பூச்சி பருந்துலயும் மாமன் வரேன் எல்லாம் சொந்தக்காரங்க நீங்க அந்த பசங்க வந்து கேட்பான் அந்த துரியோதனை பாத்தீங்களான்னு கேட்டா யாராவது சொல்லிடாதீங்க அங்க பார்த்தது சொல்லாதீங்கப்பா ஒரு நேரம் நான் எப்படியாவது உயிர் படுத்தி அப்புறம் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துவான் சொல்றாரு யாரும் விஷத்தை கலந்துவான் ஓட்டுங்கடா ஏமாறுவேன் நானு கேபினேட்டி பசங்களா வாங்கடா வாங்கடாப்பா என்னடா இன்னும் மட்டும் அந்த ஆளு ஒப்பாரி இன்னும் மட்டும் அந்த வேற அடிப்பா மாதிரி முத்துரா என்னது என்ன என்ன மட்டும் யானை உள்ள போய் வாங்கடா குதிரை உள்ள பூந்தா எத்தனை கதிரேட்டி இருந்தாலும் வாங்க இப்ப பட்டாம்பூச்சி கூட்ட பறவை எந்த கூட்ட ஆந்தைய கூட்ட சிரிக்கிறா வீரபராகத்தோட இருக்கிற என்ன ஏமாறுவேன் அம்மால ஓடி விட்ட ஏமாறுவேன் நானு ஆமா ஏமாறுறான் நானு எம்ம நாள் ஆகுனா ஒழிட்டு அதன் குளம் இருக்கும் போது வாங்கடா வாங்கடாப்பா ஊர்ல என்ன உதவ கூட போறியா யாரு யாரு எந்த பையனா இருந்தாலும் வாங்கடாப்பா எத்தனை பசங்க வேண்டாம் என்ன புத்துருவா இதனால் வரையில எனக்கு சிரிப்பு கோவில் இருப்பா இந்த கதை எனக்கு ஞாபகம் இல்லாத போயிட்டு என்ன கதை என்ன கதை ஆமாண்டா இந்த பசங்களை இப்ப ஆடி மாசத்துல இலவ பச்சனை எப்படி ஊதுவனும் அந்த மாதிரி ஊதுற மாதிரி ஆமாண்டா அந்த பஞ்சவல ஓடுங்கடா அந்த பசங்களை ஊதுறதுக்கு என் கையில என்ன இருக்கு தெரியுமா
போலா மந்திர பலம். என்னடா வாங்கடா. என்னடா எத்தனை பேர் பண்ணாலும் அவர்களுக்கு கூட துணைக்கு எத்தனை பேர் பண்ணாலும் வாங்க. ஆடா ஆடா என்ன நான் இழிச்சவன் அடிச்சத பாரு பையில பாப்பு எடுத்து வந்த கம்பல்றா குலவனம் பண்ற பாடு பூத்து பாத்துக்காரமா பூத்து பார்க்கறவங்க என்ன அடிக்கிறான் நீ சொல்லி பூத்துப்பா நீ சொல்லு அவன் கோயில பாரு சொல்லி சொல்றது நீ போல பார்த்துட்டு பார்க்குறேன். பேர் என்ன சொன்னீங்க? தம்பி உன் பேர் என்னடா? இந்த ஊர் வீராசாமி சிவகுமார். இந்த ஊர் தான் வீராசாமி சிவகுமார். மாரியப்பன் தென்னாட்டுக்கு மன்னடா விளங்கி வரக்கூடிய இதே நகரத்தை சார்ந்து வீராசாமி சிவகுமார் இவர்களினாலே அடியேனுக்கு அன்பு புரிந்த ரூபாய் 100 அன்பளிப்பாத்தனை கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த மகவினாலே அடியேனுக்கு அன்பு புரிந்த ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். ஓஏபி படத்தெல்லாம் நிறுத்துறா, இவ கொடுக்காத நிறுத்திட்டா அப்போன்னு சொல்லி நிறுத்திட்டா அதோட காலை நீட்டி போட்டுக்கின்னு எம்மா இலக்காலம் இருந்தா அன்னிப்பாக போட்டு என்ன காரணம் தெரியுமா? ஒரு காலத்திலே பாண்டவனை காட்டுக்கு அனுப்பினேனே தூர்வாசர், அவரோடு 1000 அடியார்களோடு மனைநாடு ஓடி வந்தார். கோபத்துக்குரியவராயிருந்து வரவேற்பு செய்து அவரோடு வரும்படியான அடியார்களுக்கு அமுது கொடுத்து திவ்யமாக உணவை கொண்டவர் துரியோதனா, எனக்கு மனம் மகிழ்ந்தது. உனக்கு ஏதேனும் வர வேண்டுமானால் கேளுன்றார். நான் என்ன நினைத்தேன், இந்த பசங்க காட்டுல கிடக்குது, கஞ்சிக்கு வழி இல்லாத இவருக்கு வரம் பெற்றோம். ஆனால் கோபத்துக்குரிய ஆளு இவர் மூலியமா இவர்களை அழித்து விடலாம் என்று ஐயா, எனக்கு நாட்டிலே குறை ஒன்றும் கிடையாது. எனக்காக பரிந்து மதிய வேளை உணவு கலந்த பிறகு பாண்டவர்களிடத்திலே காட்டில போய் உன்னுடைய சீடர்களோடு ஒருவேளை உணவு இருந்துங்கள், இதுதான் எனக்கு வர. ஆனா தன்னுடைய சீடர்களை அழைத்துக் கொண்டு மறுநாள் அவர் காட்டிற்கு சென்று தர்மன் இருக்கிற இடத்துல போய் உணவு கேட்டார். மதிய உணவு முடிந்து கையில என்ன வச்சிருக்கானோ அவன் என்ன வச்சிருக்கான், அட்டைய பாத்திரம். அந்த சாப்பாட்டு வேலைக்கு மட்டும்தான் அது கொடுக்கும். அதை ஒரு தடவை கழுவி வச்சுட்டா அப்புறம் கொடுக்காது. அதனால் உணவு முடித்து போன்னு சொன்னேன். அதே மாதிரி 1000 சீடர்களோடு சென்று தர்மாயனுக்கு உணவு வேண்டும் பண்ண உடனே தர்மன் என்ன செய்தா, ஆற்றிலே நீராடி வாருங்கள் ஐயா, உணவு தயார் செய்கிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு இந்த கேபினாசி என்ன பண்ணியிருக்கான், இந்த எடப்பையா இருக்கான எடப்பையை கூப்பிட்டுருக்கான். ஆமா, இந்த கம்யூனிட்டி ஆடு மாடி மேய்க்கிறது தானே இது, இங்க கிடக்க வேண்டியதானே, இது போயிட்டு அங்க என்னடா நடந்ததுன்னா தூர்வாசர் 1000 பேரோட வந்திருக்கிறாரு, உணவு கேட்கிறாரு, கொடுக்காது போனா சாபம் கொடுத்துருவாரு. இதுதானே ஏன் நோக்கம். சாபம் கொடுத்து அந்த பசங்க காட்டிலேயே அழிஞ்சு போட்டு நல்ல எண்ணத்துல கேட்ட தம்பி. அதே மாதிரி இந்த கதையை அந்த கண்ணன் பையன் கிட்டையும் சொல்லி இருக்கிறான். ஆமா, அந்த பையன் என்ன பண்ணான், கண்ணன் கம்யூனிட்டி ஏமா துரோகதா அந்த பாத்திரத்தை எடுத்தா மாண்டோம். நான் அதுங்க எல்லாம் உணவு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம், கழுவி வச்சுட்டேன். அதை படுத்தா என்னென்ன பண்றது, எடுத்துட்டு வாமா என்று சொல்லி கொண்டு வந்த உணவை அதுல ஒரே ஒரு கீரை பருக்க இருந்திருக்கு. ஒரே ஒரு பருக்க அந்த அச்சியை பார்த்துக்கலாம். ஆமா, அது அந்த கண்ணன் கம்யூனிட்டி நெவத்தால கிள்ளி இவன் வாயில வச்சான் பாரு. அங்க போன சாமியார் நிரம்ப உணவு உண்டது மாதிரியான ஒரு ஏப்பம் உண்டு. உடனே தூர்வாசனம் பண்ணா, ஞானத்தால உணர்ந்தா, பகவான் வந்துட்டா, நமக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்துட்டா. இனிமேல் சாப்பிடாங்க போனோம்னா அந்த ஆள் நம்மளை அழிச்சுட்டு ஓட்டு சீடர்களை கூப்பிட்டு ஓடுறான். இந்த பக்கம் வீமா அமுல்ல கூப்பிட்டு ஓடுறான். ஆளு பொழைச்சா போதும் ஓடி வந்து மீண்டும் அத்திமா நகரம் வந்தான். அந்த ஆளு யாரு, தூர்வாசன். ஐயா,
வாருங்கள் உணவு கேட்டீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா அடையாறாவோ பாவி ஆ. நீ அவளை அழிக்க வழங்கட்ட அங்க பகவானால் நாங்க தப்பித்தது பெரிய விஷயம். பிழைன்னு ஓடி வந்துட்டோம். ஆஹா. அதனால வேண்டி இது ஒரு மந்திரம் உனக்கு சொல்லி தர எதிர்காலத்துல அது பிழைக்கும் நல்லது படும் அப்படி என்று அவர் கொடுத்த இறந்த சேனைகளை உயிர்ப்பிக்க முடியாத மிருகசஞ்சீவி மந்திரம். ஓ மிருகசஞ்சீவி மந்திரம். அந்த மந்திரத்தை இதனால் வரையில ஞாபகம் இல்லாத ஏமாந்து போறேன்டா. அந்த மந்திரத்தை வச்சு 1.25 நாழிகை ஜலத்தில் உள்ளே நான் செய்து விடுவேன். இறந்த சேனைகள் உயிர் பெற்று விடும். மீண்டும் 18 நாள் யுத்தத்துக்கு நான் தயாராக இந்த பசங்களை அப்படியே பொடி பொடியா ஊதுவேன். சேனையை எழுப்புறீங்க? ஆமா. எழுப்புனா அப்புறம் அவனு படையும் தானே கிளம்பும். அது வராது, என் சேர மட்டும் தானே எழுந்திருக்கும். மந்திரம் நான் தானே சொல்றேன் கம்மியாட்டி. அவன் படம் மட்டும்தான். ஜலமிருக்க முடியாது சமர்ப்பஞ்சா நதி வந்திருக்கின்றேன். ஆமா ஐயா, இந்த சமர்ப்பஞ்சா நதியிலே 3.25 நாழிகை நாம் மந்திரம் சொல்லிவிட்டமையானால் மீண்டும் யுத்தத்தை தொடங்கலாம். ஆனால் நேரா உள்ள போரு நுழைஞ்சோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியாது. அவன் சோத்து மட்டும் அது அதுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதா? ஆனா அவன் கூட வர மாதிரி அது குடுகுடுப்புக்காரன். அவன் சொல்லி கொடுத்துருவான். பீமன் இது உள்ளதான் போயிருக்கான், துரியோதனன் இது உள்ளதான் போயிருக்கான். அதனாலே நாம என்ன செய்ய வேண்டும்? எப்படி? ஜலத்தில் உள்ளே இருந்து வெளிப்பட்ட பாவனையாக இந்த ஜலத்தில் உள்ளே இறங்கி விடுவோமே. ஆனால் அந்த பையன் ஓடி வருவான். வந்தான் துரியோதனன் தண்ணி அறிந்து கரையில போயிட்டான். அந்த பையன் ஏமாந்து போவான். அவன் போற மந்திரத்தை முடித்து சேனைகளை எழுப்பி மந்தடி இருக்கு போனடி இல்லைன்னு கேப்பானா? அம்மா உங்களுக்கு மட்டும்தான் அம்மா அறிவு. கரை விட்டு வெளியாடுற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே எனக்கு பாட்டியாக வேண்டும். என் குலத்துல வந்தவன் இவ்வளவு நாள் வழங்கி இவளிடத்திலே வரம் பெற்று விட்டேனே. ஆனால் இந்த நாட்டை நானே ஆளுவேன். அம்மையை கங்கையாளே அட்டிரேன் உன்னை அம்மா பண்டு போல் மந்தம் தண்ணி பாரில் சொல்வதற்கே கொண்டதோர் கடமை தாங்கி குலக்குழந்தாக உன்னை கோரி துதித்து நின்றேன். கும்பிட்டேன் 3.25 நாழிகை இதன் உள்ளே அமர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம்.
ஒண்ணுதான் தெரியும் மாமா. காணோம் காணோம் மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, அங்க பாரு மாமா, வெறுத்து நிக்குது, அவனை காணோம் மாமா. அப்படியா? தர்மா துரியோதனன் எங்க இருக்கிறான் தெரியுமா? சமர்பஞ்ச நதியிலே இறந்து பட்டு போற சேனையில எழுப்புவதற்காக மிருகச்செஞ்சு மஞ்சள் பாரு மாமா, ஒண்ணு மூன்றே முக்கால் நாழி அந்த மிருகச்செஞ்சு மந்திரத்தை அவங்க தெரிச்சு விட்டா அவன் மருந்து ஒண்ணு பண்ண முடியாது. அதனால உன் தம்பி மீமாங்க இருக்கான், அவன் கூட்டம் அது 5 அடி இன்னும் முக்கால் நாழி தான் இருக்கு. தம்பி வீமன் இருப்பான். மாமன் போர்க்காலத்தோடு ஒண்ணு வர சொன்னார். அதாவது தர்மராகப்பட்டவர் எம்பெருமான் நாராயணன் பீமாச்சாரன் இடத்திலே போர் முகத்தோடு வரும்படியாக பீமாச்சாரன் வருவது விதங்க
சில்லி சில்லி விளையாடணும். எவன் இழிச்சவன் என்ன அவன் தான். அதான் எவன் இழிச்சவன் விளையாடுறான் அவன் தான் அவன் தான் இருக்கு. ஏங்க மணி ஆகி போச்சு, இந்த நேரத்தில் அடிக்காதீங்க சூத்துல. சாணி சீரி மூஞ்சில் அடிக்கலாம். சாணி சீரி மூஞ்சி அடிச்சிருமா? சாணி சீரி ஏங்க பொட்டலம் கட்டியா வச்சிருக்கான்? அதை அவனை காட்டாவே தெரியும். ஏங்க நீ என்னடாங்க பொட்டலம் காட்டுனா சாணி சீரி? ஐயோ போட்டு அடிக்கிறீங்க. நான் மட்டுமா மீன் குழம்பு சாப்பிட்டேன். நான் மட்டுமா முட்டை சாப்பிட்டேன். செவிலேன்னு சாப்பிடாம 8 மணிக்கு வரணும்டா கூத்தாடி ஊருல. 11 மணிக்கு வரக்கூடாது. 6 மணிக்கு தான் தூக்கம் வருது. 6 மணிக்கு நல்லா வீட்டிலே பார்த்து வரணும். இங்கே வந்தா என்ன போறாங்க நேரமா நிமிஷம் தொழில் வந்து ஓடு கட்டலாம்னா கட்டலாம்னா இப்ப எனக்கு போறாங்க நேரம்டா. நீ சொல்ற மாதிரி கஷ்டம் தான் யாரும் விடுவாங்க அவனை. வாழ் நிமிடம் போய் நாடு தெரியுமா? நாடுங்க என்னடா காடு பள்ளிக்கு வருது? அப்பா கரெக்டா நுணுக்க விடாமா. நான் கூத்தாட கத்துக்கிட்டுலேருந்து இது வரைக்கும் இந்த வேஷம்லாம் தொட்டதே கிடையாது. அப்படியா? புது புது வேஷம் இங்கே வந்து தான் கற்றுக்குறேன். ஆமாண்டா, காசு வாங்கல பாட்டில் வந்து தான் கற்றுக்குறேன் புதுசு புதுசா. காசு காசு வாங்கல உனக்கு எந்த செருப்பால் அனுப்பி மொத்தமா ராஜாக்கள். ஆனா வாத்தியார் வித்தியாசமா இருக்கு. அவர் மாமனார் சட்டையும் அவர் முகத்துல போட்டுற பவுனும் நகை கட்டிட்டு வந்து வாங்குறதாண்டா கொடுப்பான். ஞாபகம் இருக்கா சங்கர? அதான் மட்டையால் அடிச்சியா? இது தென்னை மட்டை, இது பனை மட்டையா? என்னது யாரு நீ சொன்னீங்க? நீ அதை எடுத்துமே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. சொல்றா அப்புறம் என்ன வேற எதாவது சொல்லுங்க. அதான் சொன்னா இல்லையே. நானாடா முடி கட்டிட்டு வந்தான், நானாடா மீச கட்டிட்டு வந்தான். என்ன துருவாரு சங்கர நலந்தானே ஒன்னாலும் நானும் விட்டா போகுது கிளம்பிடுவான். சொல்லுவதற்காக ஆமா இளமை காலத்தில் எத்தனையோ சூழ்ச்சி செய்தான். அத்தனையும் சாத்தா பெருமான் தயவாள கடைசி முடிவிலே ராஜாக்கள் எங்களை பெற்றா தாயும் வர முடியாது செய்தி பாரதாவன் இல்லையே செய்தான். குடிமுறை எங்கே சென்று யாரை வச்சிருந்தோம்
திருமணம் செய்து மும்மலக்கண்ணி மூன்றாவது ஆளில் நாவிலே அடோராஜன் அப்படி வந்து ஒரு பிள்ளையை பெற்று அடடடடா அங்கால முடித்து முடித்து முன்னெட்டு மகள் மடித்து ஆஹா பகாசுரனை கொண்டு ஆ, பாப்பனை குறைய தீர்த்தோம். சுகவாழ்வு கொடுத்து ஆமா. ஆ, பாஞ்சால நாடு சென்று சென்று யாகாஜனை திருமணம் செய்து ஆஹா அத்திமாரகரை மடுத்தோம். அடுத்து நாட்டை கேட்டோம். கேட்க காட்டை காண்பித்தார். காண்பிக்க யாவமையனை வரவழைத்து ஆமா காண்டால் என்ற பிரசம் அப்படியே என்று ஏற்படுத்தி அதை ஆ, நாட்டிலே சிரமத்தோடு இருந்தோம். அடடா அப்படி இருக்கும் நேரத்தில் நேரத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது ஆபத்துக்கு உதவுறோம் அவன். ஆமா எம்மா பேசினாலும் எம்மா அடிச்சாலும் ஆ, விடிய விடிய நவராத்திரி நிக்கிறோம் அவன் தான். ஆமா ஆமா ராத்திரி எட்ட போனா நான் செஞ்சு இன்னும் விட்டு 2 நாளா இங்கே தான் வரணும் ராத்திரி எட்ட நவநாட செஞ்சு விட்டு இல்ல இல்ல அவனை அடிச்சா பாவம் இல்லாது. ஆமா ஆமா பாவம் எம்மா அடிச்சாலும் அவன் உடம்பு குறைய மாட்டேங்குது எனக்கு தான் குறையுது நான் சொல்றதை கேளு. நீ என்ன மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டினா ரேஷன் கடையில போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கி டெய்லி சாப்பிடு. நான் பிறந்ததுலேருந்து அதை தொட்டதே நீங்க போ பாடா ஆ. சத்திர மாதவன் சரி சத்திர வச்சு ஆமா சூதாடினான் படுவான். ஆஹா நாடு நாட்டிய பண்ணு பண்டாரம் இல்லாமல் இருந்தான். அல்லாது அம்மா ஜாகதேவி கொண்டு வந்து கொண்டு வந்து சூரியனுடைய சென்றான். ஆ. சாத்தா எம்பெருமான் செய்வார். தயவாய் ஒருவருக்கும் தெரியாத பாடல் சொல்லி கொடுத்தார். ஆஹா. தோத்த நாட்ட பரவன் வேண்டும் வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டு அந்த கட்டளை பிரகாரம் பிரகாரம் அது கொண்டு மறுத்து வந்து ஆ. சாத்தா எம்பெருமான் விட்டு ஆடி வைத்தார். ஆஹா கொடுக்க மறுத்தார். அறுக்க இருநூறு படை மறக்கடித்தார். கணக்கெடுத்து ஆமா ஆ. பாண்டவராய்களுக்கு 7 கிலோ சேனை, யானை சூரியனுக்கு 11 கிலோ சேனை, 11 ஒரு அன்பனாருக்கு ஒரு சண்டை, சண்டை. 18 சண்டை, சண்டை. கட்டுக்குட்டு மாண்டவன். ஆளலாம் அப்படி என்று கலாணி வரார் நினைத்தார் நேத்தோடு எத்துனாரா? 17 இன்னைக்கு 18 ஒரு நாள் இன்னைக்கு என்ன பண்ண போகுது? 18ல என்ன பண்ண போறீங்க நான் தூக்குனா தாய் விட்டுருவோம் இந்த பாட்டு எந்த வீமனாவது பாடுறது பாட்டுட்டீங்க 10-8 என்ன 18ஆம் நாள் 18ல உன்னை பஞ்ச வீமனை கொல்ல வேண்டி துரியோதனை கொல்ல வேண்டி. ஏய், அவன் துரியோதனை ஐயோ கரெக்டா சொல்றாரு நாடகத்தை பாட்டு பாரு அவன் முன்னாடி இந்த வேலை கட்டுந்தாலும் எனக்கு அதான் வரும். ஏன்னா வாத்தியாருன்னா எல்லா வருஷம் தான் ஆடணும் அதான் உண்மைதான். புதுவான இவர் ஆடுறத பார்த்தா நம்ம ஆடலாம். வாத்தியார் எப்படி ஆடுறான்னு பார்த்தா நம்ம ஆடலாம். கேட்டா சுரியவன் ஆடுத்தான்னு 43 வருஷம் ஆகுது. ஆமா ஆனா நான் ஆடாது எந்தெந்த வருஷம் ஆடலையோ வெங்கடாம்பட்ட புண்ணியமான நாடு கிராமமான ஊர். மனசுல மறக்க மாட்டேன் இந்த ஊரை. என் ஊர் பஞ்சாயத்து தான். ஆமா ஆனா மறக்க முடியாது இந்த ஊரை. இந்த ஊரு ஆனா உன் சிவப்பு ஊரு ஒண்ணு விட்டு போற மாதிரி இருக்கு. ராத்திரி தான் அங்கே ஒரு விமிச போச்சுன்னா அது நான் அப்பயே சொன்னா நாங்க கல்ல மூட்டிலே மண்ணூர்லயே இந்த போற தொடங்காத வாத்தியார அங்க போவோம் வெங்கடாம்பட்டிக்கு ஆடணும். நேத்து மதுரை வேற என்னத்த பண்றது நேத்து இந்த பதிலாக
பாதாளம் குலத்தை கருவறுத்து ஆஹா அவன் 99 தங்கனாளன் ஆஹா அடுத்த கிழத்தறி இன்னும் ஒரு ஆள் தப்பிச்சு நிக்கிறேன் அந்த துக்காரன் இருக்கிறான் அவனை குத்தனை பின்னால மடமா சொருகணும் ஆஹா ஒரே சொல்லு அப்படியே கையை உள்ள விட்டு அவன் உடனே புடிங்க கொட்டலே புடிக்கிட்டீங்க அண்ணா துரியோதனா துரியோதன கவர்ன விடுவனா எப்படி விடுவனா நம்ம எப்பேற்பட்ட துரோகம் செஞ்சவாமா அதனால் முடியுமா இந்த 18 என் சபதம் முடிக்க வேண்டும். ஆமா இன்னும் 2 பேர் சபதம் தான் இருக்கு. ஓ 2 பேர் சபதம் இருக்கு. நான் சபதம் பண்ணு அம்பா சபதத்தை முடிக்க வேண்டும். மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது. இந்த வெங்கடாம்பேட்டை கிராமத்திலே இது அம்பா யாகஜனியுடைய சார்பாக கடந்தபடி கல்வி சமத்து. மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது. வெங்கடாம்பேட்டை கிராமத்திலே இருக்க முடியாது. இது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய தந்தையா இருக்க முடியாது. இது சின்னத்துறை அவர்கள் சிவலோக பதவி அடைஞ்ச முன்னிட்டு அவர் சிலேஷ்ட பதினாறு இருக்க முடியாது. மதிமுறை ஐயா சோதிமணி அவர்களால் அடியனக்காக 150 ரூபாய், அதே சோதிமணி ஐயா அவர்களால் ஸ்ரீராங்கப்பட்டை சேர்ந்த நாடகாசிரியர் பழனி அவர்களுக்காக 150 ரூபாய், அதே சோதிமணி அவர்களால் எங்கள் கம்பெனி உள்ள அத்தனை பேருக்கு ஆளுக்கு 50 ரூபாய் என்பது சொல்லிக்க அதையே மனமளிக்க மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்க முடியாது. காட்டு மேகோடைய கிராமத்தில் இருக்க முடியாது. ஆறு மாமா சரவணன் அவர்களால் அரியனுக்காக 100 ரூபாய் என்பது சொல்லிக்க அடியே மனமளந்து விட்டு போடுற மாமன் அவனை அழைக்க வாருங்கள் எப்படி என்று சொன்ன என்ன சமாச்சாரம்? உன்னுடைய சபதம் இருக்கிறது, அந்த சபதத்தை முடிக்கணும். என்னமாமா சொல்ற? ஆமாம்பா, சபதத்தை முடிக்கணும். ஆகிய நாளே துரியோதனன் இங்க இல்ல. என்னது? துரியோதனன் இங்க இல்ல. இங்க இல்ல. அட கவிதை, அப்ப எங்க மாமா போயிருக்கான்? அப்பா அவன் சமர்ப்ப நதியில சென்று மிருக சஞ்சு மந்திரத்துக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். படுவாடு சண்டாரா இன்னமாடா இந்த கெட்ட ஆசை கொண்டு இருக்கிறான் மானமற்ற நாயை. இப்ப எங்க இருக்காம 3/4 நாளி அந்த தபத்தை முடிச்சிருவானே. ஆனால் அங்க இறந்து கொண்டு போன சேனல்லாம் எழுந்துடும். எம்மா நாய் மாமா 3/4 நாளி. இப்ப எம்மா நாய் 3 நாளைக்கு ஆகி போச்சு. இன்னும் இருப்பது 3/4 நாளி. 3/4 நாளைக்கு அவன் எங்க இருந்தாலும் மாமா 3/4 நாளியா? ஆமா. எனக்கா? ஆமா. அடையா மாமா நீ வேற. ஏன்பா? நீ போ மாமா, நான் பாத்துக்கிறேன்.
புறப்படு. முக்கா நாய் முழு நாய் 3 நாய் தான் தேவையில்ல. அவன் என்ன பண்ணி வருதுமா கொண்டா. அவன் தான் அவன் அன்னைக்கு கீட்டுவன் 4 நாள் அவன் தேவையாம மறந்து பாடுறான் வந்துட்டு என்ன கோல சொல்றான் பேச வர மாட்டான் இவனை அதுக்கே கீட்டு நான் சொன்னா அறிவற்ற நாய் என்ன ஆசையோடு இத்தனை பேரை கொண்டு உன் கூட பிறந்தவன் 99 பேர் செத்து விட்டார். நீ பெற்ற பிள்ளைகள் 60 பிள்ளை செத்து விட்டார். உன் தாத்தன் வீட்டில் ஒரு குரு தோணாச்சாரி கிருபாச்சாரி இத்தனை பேரை பணிகளுக்கு நாயை நீ ஒருவன் மட்டும் ஆக வேண்டும் அப்படி என்று எண்ணம் கொண்டாங்க. உனக்கு அந்த ஆசை வரலாமாடா? வரக்கூடாது வரலாமாடா? வரக்கூடாது. அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவங்க. ரேஷன் தாண்டா அவன் கேட்டவன். யாரு அவனா? அவன் உடம்பு பூரா விஷம். வந்துடா. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த சண்டால பாபி துரியோதனன் அவன் சென்று இருக்கிறான். ஆமா, அவனை விடுவனா? விடக்கூடாது. அஞ்சராகுமா? அஞ்சு தானா? இப்போ சென்ட்ரேட் ஆமாம், சென்ட்ரேட் இப்போ வாங்கி வச்சாங்க. சென்ட்ரேட் இருக்கா? என்ன சத்த நாய் கண்ணின்னு வரதுக்குள்ள